போற்றப்பட வேண்டியவர்கள். Now we are back and down to the last 4 awards. இந்த 4 அவார்டு கடைசியாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹீரோயின். இவங்க பிறக்கும்போதே இவங்க கூட கிசு கூட பிறந்துருச்சு. இவங்கள பற்றி ரிப்போர்ட்டர் ஏதாவது ஒரு கிசு எழுதலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அது அவங்க படிச்சுட்டு அப்படியே சிரிப்பாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு சிரிப்பு மட்டும் இல்லை பிரதர், அதுக்கு என்ன பதில் கேட்டாலும் ஒரே சிரிப்பு தான். அதனால் அவங்க கடுப்பாகி இவனை பற்றி எழுதலப்பா அப்படின்னு விட மாட்டாங்க, எழுதிட்டே இருப்பாங்க, இவங்களும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. இது யாருன்னு நினைக்கிறீங்க பிரதர்? இதை பற்றி நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் விவரமாக. ரொம்ப ஃபேமஸ் பிரதர், நான் கூட நிறைய கிசு அவங்க கூட வந்திருக்கேன். அப்படியா பிரதர்? அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு பிரதர். ஆமாம் பிரதர். வெரி குட். இந்த எக்ஸ்ட்ராடினரி ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண லெட்ஸ் ப்ளீஸ் இன்வைட் ஆன் ஸ்டேஜ் அனதர் திவா, நாதியா. இவங்களை பற்றி ஒரு சின்ன ஆடியோ விஜுவலை பார்க்கலாம். நயன்தாரா அழகும் பன்முகத்தன்மையும் கொண்ட கனவு நாயகி. தன் வசீகரிக்கும் அழகால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களையும் கவர்ந்தெழுத்தவர். தமிழ் திரையுலகிற்கு ஒரு புதிய வரவாக ஐயா படத்தின் மூலம் அறிமுகமானார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சந்திரமுகி மற்றும் கஜினி, பில்லா போன்ற படங்களில் நடித்ததன் மூலம் முன்னணி கதாநாயகி அந்தஸ்திற்கு உயர்ந்தார். Ladies and gentlemen, please welcome on the stage the very spectacular Nayantara. ஆர்யா உங்களை பற்றி நிறையா கிசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவனை நம்பலை. ஆனால் ஆர்யா பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு கிசு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய உங்களோட வேலை செஞ்சுருக்கீங்க. You want me to say that, Javi? Yes, you should. சொல்லுங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஆர்யா பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இல்லை, யாருக்குமே whatever I know, I don't want to say. என்னை பற்றி தெரியாத கிசு எனக்கு சொல்கிறது முன்னாடியே பேப்பரில் போட்டு அனுப்புது. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஆனால் அவங்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அவர்கிட்ட கேட்டுக்கலாம், அவர் சொல்வார். Are you single? Are you single? அவர் என்ன கேட்குறேன்னா, are you single? Very much. What are you doing tomorrow? I think I should leave this stage because there's a dating game going on right now. நீங்கள் மட்டும் இல்லை மேடம், நம்ம 2 பேருமே போயிடலாம். நம்ம 2 பேரும் போயிடலாம். I think we'll ask you a very fantastic question. கடைசியாக நீங்கள் எந்த ஹீரோயினோட சண்டை போட்டீங்க? நானா? நான் யார் கூட சண்டை போடுறது இல்லையே. சும்மா காமெடி பண்ணாதீங்க. கடைசியாக சண்டை போட்ட ஹீரோயின் பேர் யார்? நான் யார் கூட சண்டை போடல, சீரியஸாகவே. Are you sure? Damn sure about it. கரெக்டாக சொல்கிறாங்க. எந்த ஹீரோயினை கடைசியாக பேட்சப் பண்ணீங்க? Trisha, yes. த்ரிஷா, இந்த இண்டஸ்ட்ரியில் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோனாக நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் அனுபவத்தை பற்றி தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்கள். Before I say anything else, I would like to thank JFW for giving me this honor. And today I'm extremely happy because I've received this award from Nadia ma'am. I'm really happy, ma'am. Thank you so much. And I would like to thank all my directors, my producers, all my wonderful co-stars who have been a part of my life and my career. And more than anything, all my fans whose immense support and love has always been there with me. Thank you so much. Now you want to ask something? I'm done with my questions. I think Arya wants to ask you one more. I'll call you up and ask. Come here and ask your question. Nayan, can you come out with me tomorrow? No. Thank you. Thank you so much, Nadia. Thank you so much, Thank Nayantara. you. Very Bye. sweet of you. Thank you, ma'am. Main highlight of the day. ஆர்யா சொன்ன மாதிரி ஸ்பெக்டாகுலர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக நாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தட் பர்ஃபார்மன்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இஸ் நன் அதர் தேன்
லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னதானே நினைச்சு வாழுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போத என் பெட்ரூம் பேனும் கீழே வந்து என்ன எழுப்புதே பொண்ண நினைக்க சொல்லுதே. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். தனிமையை தேடுதே இதயமும் ஓடுதே என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன் தேடி தேடி பார்க்கிறேன் உனக்கு என்னை கொடுக்க நினைத்த மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. உனக்கு என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. பாலி போல பாட்டெழுத எனக்கு தெரியலையே உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன் மனசு திருந்தவில்லை. என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் லூசா சுத்துறான். லூசு லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா லூசா லூசா. இந்த ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா இவங்க எந்த படத்தில் நடித்தா கூட உடனே அவார்டு வாங்கிடுவாங்க பிரதர். எல்லா படத்துக்கும் வாங்கிடுவாங்க. நடிக்கிற படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. யார் இந்த தேவதை? That's called Divya Spandana on stage to present this award. அஞ்சலி தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நாயகி. சிறந்த கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து சிறப்பாக நடிக்கும் இளைய தலைமுறை கதாநாயகிகளில் அஞ்சலிக்கு முக்கிய இடம் உண்டு. தமிழில் இவரது முதல் படமான கற்றது தமிழ் இவருக்கு சிறந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தது. முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று போக்குதே. நடிப்பதற்கு வாய்ப்பு அதிகமுள்ள கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கும் அஞ்சலி வசந்தபாலன் இயக்கத்தில் நடித்த அங்காடி தெரு இவருக்கு பல பாராட்டுகளையும் பல்வேறு விருதுகளையும் பெற்று தந்தது. பழம்பெரும் இயக்குநர்களான பாலச்சந்தர் மற்றும் பாரதி ராஜா இணைந்து நடித்த இரட்டை சுழி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அஞ்சலிக்கு கிடைத்த அரிய பரிசு. எங்கேயும் எப்போதும் படத்தில் தன் நடிப்பிற்காக பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்த அஞ்சலி மேலும் பல நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் சிறந்த கதாநாயகியாக திகழ்வார் என்பது சந்தேகமில்லை. Ladies and gentlemen, please welcome on the stage the very sensational Anjali.
Thank you so much. Thanks to JFW and நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த அவார்ட் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கபோர்டில் இன்னொரு அவார்டு. இன்றைக்கி நம்ம முன்னாடி நிறைய தேவதையா பெரிய மேதைகளாக வந்திருந்தாங்க ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு தீவா பற்றி நீங்கள் சொல்லுங்கள். யார் மாதிரி ஆக விரும்புகிறீங்க? அதான் நான் சொன்னேன், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து லெஜெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸ்டைலிஷ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே. அண்ட் ஐ அட்மையர் ரேவதி மேம் ஸோ மச். நான் 2nd, 3rd, 4th அவார்டு வாங்கும்போது எல்லாருமே கம்பேர் பண்ண ஒரு ஹீரோயின். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்க எல்லோரும் முன்னாடி இந்த அவார்டையும் கையில் இருக்குது. தட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். இன்னும் கூட நிறைய அவார்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆர்யா. ஒரு ஹீரோயினோட நான் ஒரு படம் செஞ்சுருக்கேன். என் கூட அவங்க அறிமுகம் ஆகலை. நல்ல வேலை. ஆமாம். ஆனால் என் படத்தில் அவங்க வந்து என்னோட பேராக இல்லை, உன்னோட பேராக இருந்திருக்காங்க. இவங்களை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப சீரியஸான நடிகராக வரணும்னு ஒரு பெரிய ஆசை. ஷார்ட்க்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு வர ஒரு ஹீரோயின். இட் வாஸ் அ கிரேட் ப்ளஷர் டு ஒர்க் வித் ஹர். இந்த அவார்டு கொடுக்க லெட் மீ ப்ளீஸ் இன்வைட் ஆன் ஸ்டேஜ் a very dynamic director of our times, Director Vijay. Welcome on the stage, Vijay. இப்போ இந்த ஹீரோயின் பற்றி ஒரு சின்ன ஆடியோ விஷுவலை பார்க்கலாம். அமலா பால் ஒரே படத்தின் மூலம் புகழின் உச்சிக்கு சென்று தன் திறமைகளை திரையுலகிற்கு தெரியப்படுத்தியவர். மைனா படத்தில் கிராமத்து பெண் மைனாவாக வாழ்ந்து நடித்தவர். தொடர்ந்து தெய்வ திருமகள் படத்திலும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியவர். ஆர்யாவுடன் இணைந்து நடித்த வேட்டை மாபெரும் வெற்றியை வேட்டையாடியது. அமலா பால் நடித்த மலையாள படமான ஆகாசத்தின்டே நிறம் ஷாங்காய் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. காதல் நாயகியாக இவர் நடித்த காதலில் சொதப்புவது எப்படி, முப்பொழுதும் உன் கற்பனைகள் போன்ற படங்கள் இவரை இளைஞர்களின் கனவு நாயகியாக்கியது. தமிழ் திரையுலகமானில் இந்த மைனா வெற்றி சிறகடித்து பறக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. Ladies and gentlemen, please welcome on the stage the very bubbly and stylish Amala Paul.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமலா. விஜய் சார், அமலா பால் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் எல்லாருக்கும் வணக்கம். JFW ஐ திங்க் ஒரு சூப்பர் ஈவெண்ட், ஒரு யூனிக் ஈவெண்ட் நடத்திட்டுருக்காங்க. ஐ திங்க் ஷுட் ரியலி கங்க்ராச்சுலேட் தெம். இவ்வளோ திவாஸ் ஒரே ஸ்டேஜில் ஐ திங்க் இட்ஸ் சம்திங் அன்பிலீவபிள் அண்ட் ஐ திங்க் தே டிசர்வ் திஸ். பிகாஸ் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டெஃபினட்டாக அவங்களோட ஆக்டிங் டேலண்ட், பியூட்டிஃபுல் எல்லாம் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அவங்களோட டிசிப்ளின் அண்ட் டெடிகேஷன் தான் இவ்வளோ தூரம் அவங்க எல்லாரையும் கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் அ லெசன் வி ஷுட் ஆல் எவ்ரி ஒன் ஷுட் டேக். அம்லா பற்றி ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஷுட் டெல். நான் ஃபஸ்ட்டு தெய்வ திருமலுக்காக ஆடிஷன் பண்ணும்போது அம்லா பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். இன்னும் சின்ன குழந்த மாதிரி இருக்காங்க, இவங்க எப்படி இந்த பெரிய டீச்சர் கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சேன்னா, வென் ஷி கேம் ஃபார் த ஃபஸ்ட் டே ஷூட் அதுக்கு நான் கன்வின்ஸ் ஆகலை, அதான் உண்மை. ஃபஸ்ட் டே பார்த்து அந்த சாரீ போட்டு வந்து ஃபஸ்ட் ஷாட் கொடுத்தாங்க. ஐ வாஸ் ரியலி ஷாக். பிகாஸ் சாராவுடைய ஒரு சின்ன எல்டர் வெர்ஷன் மாதிரி தான் இருந்தாங்க. பிகாஸ் ஷி வாஸ் பிளேயிங் வித் சாரா, ஷி வாஸ் ஜஸ்ட் வெரி கிட்டிஷ். The moment the camera was rolling, she was completely different person and she was very dedicated, very hardworking. Idha na paathathu because more than anything her conviction is very strong and I think she'll go more places. Congratulations. I'm so happy to give the award to you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. First of all, I would like to thank JFW for honoring me. And next, இங்கே வந்திருக்கிற எல்லா தேவாஸ்க்கும் நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் நான் அவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன். தே ஹவ் பீன் ஃபென்டாஸ்டிக் ரோல் மாடல்ஸ். கண்டிப்பாக அதனால தான் நான் இங்கே இருக்கேன். அண்ட் ஐ திங்க் திஸ் அவார்ட் இட் ஹேஸ் அ வெரி லிட்டில் டு டூ வித் மீ. அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் அ லாட் டு டூ வித் ஸோ மெனி அதர் பீப்புள், மை டைரக்டர்ஸ், மை ப்ரொடியூசர்ஸ், மை கோஸ்டார்ஸ், என்னை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேன்ஸ், உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். அண்ட் திஸ் கோஸ் டு த விமன் இன் மை லைஃப், மை மாம். I love you, Mom. Thank you for all the support. And thank you all. Thank you so much. Thank you so much. You guys are doing a fantastic job. Rocky.
சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டடகு பெண்ணிற்கு வட்டமிடு பாட்டிற்கு இடமத்தனையும் இன்று துன்பமில்லை. அடுத்தது நம்ம வந்து ஃபெலிசிட்டேட் பண்ண போற ஒரு ஹீரோயின் உங்க கூட நடிச்சிருக்காங்க பிரதர். யார் பிரதர்? ஹன்சிகா. ஓ, அவங்கள பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் சார், கேளுங்க. அவங்களுக்கு ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஐட்டம்? ஸ்டார். நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க சீலிங்கில் வந்து ஸ்டார் இருக்கும், பெட்ரூமில் இருக்கும், பாத்ரூமில் இருக்கும், அவங்க போட்டிருக்க ஹேண்ட்பேக்கில் இருக்கும், ஷூவில் இருக்கும், ட்ரெஸ்ஸில் இருக்கும். அவங்க போண்டா வடை சாப்பிட்டா கூட அது கூட ஸ்டார் ஷேப்பில் தான் இருக்கும். பிரதர் எனக்கு புரிஞ்சு போச்சு பிரதர். இது வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் சூப்பர் ஸ்டார் தானே பிரதர்? அது லிட்டில் சூப்பர் ஸ்டார் இல்லை பிரதர், லிட்டில் ஸ்டார். STAR. அந்த ஏ மறந்துட்டீங்க. நான் மறக்கவே இல்லை பிரதர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ப்ளீஸ் லெட்ஸ் இன்வைட் ஆன் ஸ்டேஜ் மதன் சார் டு கிவ் அவே திஸ் நெக்ஸ்ட் அவார்ட். So let's have a small AV on Hansika. ஹன்சிகா மோத்வானி ஷக்கலக்க பூம் பூம் என்ற ஹிந்தி தொடரில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். தொலைக்காட்சி தொடர்களில் தன் நடிப்பால் முத்திரை பதித்த இவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்கள் விரும்பும் நாயகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார். தன்னுடைய துரு நடிப்பால் மாப்பிள்ளை, எங்கேயும் காதல், வேலாயுதம் போன்ற படங்களில் ரசிகர்களின் புதுமுக நடிகைக்கான 2 திரைப்பட விருதுகளை பெற்ற இவர் பல சிறப்பு விருதுகளையும் பெற்றுள்ளார். தன் துள்ளலான நடிப்பாலும் என்றும் மாறாத புன்னகையாலும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக திகழ்கிறார். Ladies and gentlemen, please welcome the flavor of the season and the heartthrob of millions, Hansika. Lolita. Good evening, everybody. Thank you so much, Just for Movement Magazine, for honoring me with such a wonderful award and giving me a chance to be with all the legends out here. I also consider my mom as a diva with all the divas out here. Thanks, Mom, for all the love and support. And thank you all for accepting me and welcoming me so well. I hope to entertain much more. விஜய்லேருந்து எந்த ஆக்டர் கேட்டால் கூட ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு கேட்டால் டக்குன்னு அவங்க ஹன்சிகா தான் சொல்கிறாங்க. என்ன விஷயம், எப்படி சொல்கிறாங்க? Why? Because they're just too kind to me, that's why. That's not an answer. Can you stop with your witty? ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களுக்காக கோயில் கட்ட ரெடியாக இருக்காங்க, கரெக்டா? அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? Jamie, do you really have to talk about this right now? Thank you so much, Hansika. Thank you. பிரதர், சொல்லுங்க பிரதர். இப்போ எந்த பீட்டர் பூச்சி உங்களை கடிச்சது? பிரதர், I speak British English, American English and also Anglo-Indian English. But why, brother? Brother, yesterday I searched the Wikipedia. I found a beautiful girl, Anglo-Indian, from Arakonam. Huh? We have a heroine from Arakonam, Anglo-Indian? Yes, brother. உங்களுக்கே தெரியும் நான் வந்து Anglo-Indian heroinsல கொஞ்சம் வீக்னு. அது நீங்க குரு பிரதர், உண்மையிலே. காட்டிடாதீங்க. சரி. For example, Amy Jackson from London. No. And Andrea from Arakonam. Andrea from Arakonam, brother? Yes, brother. Why this Kolavari, brother? Brother, Kolavari is for the music director, brother, not for me. Okay? உறுதியா நீங்க அடி வாங்க போற. Ladies and gentlemen, please welcome the very, very beautiful Andrea. நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கேப்புச்சினோ காஃபியா சோஃபியா. கண்ணும் நோக்கியா, நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கேப்புச்சினோ காஃபியா சோஃபியா. தோமைக்கால் சிற்பம் நீ, உன்னில் ஊட்டி கண்களா, சில்ல பந்து வெல்லலாம் நானடா. தண்ணீரின் சிற்பம் நீ, கொடைக்கால தாகம் நான், உன்னை முன்னே நெஞ்சுக்குள் ஊற்றவா. ஐவா 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 அன்பே வா வா, ஐவா 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 அன்பே வா.
mafia, cappuccino, coffee, Sophia. Cyanide free-ஆ மயக்கம் போட்டுக் மொழியா இனிக்க கொள்ளும் கொலையாளி காதலின் புகைப்படம் இவனே ஹாலிவுட் திரைப்படம் இவனே அமெரிக்க வரைபடம் இவனே ரசித்தேனே என்னை ஆக்டோபஸ் விரல்களால் சுருட்டி விட்டாய் ஒரு ஆட்டம் பாம் உயிருக்குள் உருட்டி விட்டாய் என்னை ஆக்டோபஸ் விரல்களால் சுருட்டி விட்டாய் ஒரு ஆட்டம் பாம் உயிருக்குள் உருட்டி விட்டாய் நீ கொள்ளும் மாஃபியா cappuccino coffee Sophia